இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் உடஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம எஸ்அப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் திருப்பாடல் 9ஆம் அதிகாரம் இறை திருவசனம் 9 எடுத்து வச்சு பாருங்களேன். ஒடுக்கப்படுவோருக்கு ஆண்டவரே அடைக்கலம், நெருக்கடியான வேலைகளில் புகலிடம் அவரே. இன்றைய நாள் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் இருக்கேன், நீ எவ்வளோ கஷ்டப்படாத சரி நான் பார்த்துக்கிறேன், உன்னை கலங்காத, சோர்ந்து போகாத, உன் நம்பிக்கையை ஒருபோதும் இழந்துடாத, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நீ உன்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாளில் எவ்வளோ பேர் நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்திருப்போம்ல, அன்பாக இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பாங்க, ஆனால் திடீர்னு காணாமல் போயிருப்பாங்க. திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனை வந்துடுச்சு, அவ்வளோதான், அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிடுச்சு, அவ்வளோதாங்க. மீண்டும் அந்த ரிலேஷன்ஷிப் ஒண்டாங்கும் அப்படின்னா ரொம்ப சிரமம்தான். நல்லா பேசி நல்லா பழகிட்டு நம்ம வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான்ல. ஆனால் இன்றையெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் உன்னை பார்த்துக்கிறேன், கலங்காத, சோர்ந்து போகாது, எங்கெல்லாம் நீ அவமானப்படுறியோ, எங்கெல்லாம் உன்னை ஒதுக்கப்படுறாங்களோ அங்கெல்லாம் உன் தலையை நான் உயர்த்துறேன், கலங்காத, சோர்ந்து போகாது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார். மகளே மகனே சந்தோஷமாக இரு, ஜாலியாக இரு, லைஃப்பை பயங்கரமாக என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் உபத்திரவங்கள் நிறைய உலகில் உண்டு. அம்மாவா இல்லையா? அம்மா வருது, கரெக்டாக சொன்னீங்க போங்க. இன்றைய நாள் நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணாலுமே எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது பிரதர். ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த நேரம் அவ்வளோதான், என்னடா இது இவ்வளோ விஷயம் பண்ணோம், ஆனால் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதான், 5 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே எல்லாமே போயிடுச்சு, டோட்டலாகவே எல்லாம் மாறிடுச்சு. காரணம் என்னென்னா, நான் ஒருத்தவங்க வாழ்க்கையில் முன்னேறி போகும்போது திடீர்னு சில பல தடங்கள் வரும். ஈஸியாக யாரும் ஜெயிக்க முடியாதுல்ல வாழ்க்கையிலும். சில பல சங்கடங்கள், சில பல விஷயங்கள், சில பல நிறைய ஓடும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மேலே வந்தோன்றது நமக்கு மட்டும் தான் தெரியும், நம்ம சுற்றி உள்ள ஒரு சில பேருக்கு தெரியும். ஆனால் வெளியே இருந்து பார்க்குற ஒரு சில பேருக்கு இவெல்லாம் எப்படி வந்திருப்பான் மேலே, எனக்கு தானே தெரியும்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுவாங்களே. அதெல்லாம் நம்ம காது பட கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, அவங்க சொன்ன வார்த்தை தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை மனசில் பெருசாக எடுத்துக்காதீங்க. நம்மளுடைய கஷ்டம் நமக்கு தெரியும்ல. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் பார்த்துட்ருக்காருல, என் மகன் கஷ்டப்படுறான், அவனுக்கு நான் என்ன வேணுமோ கண்டிப்பாக செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இல்லங்களில் பிறந்திருக்கின்றார், புது மாற்றத்தை கொடுக்க போகின்றார். மகளே மகனே சந்தோஷமாரு. சின்ன ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க. எத்தனையோ பேர் நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்தாலும் இந்த ஏழை எளிய மக்கள் இருப்பாங்களா, அந்த ரோட்டோரமாக இருக்கட்டும் சரி, இல்லை வெளியில் எங்கேயாச்சும் இருக்கட்டுமே, பிச்சைக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கை ஏந்திட்டு எனக்கு எதாச்சும் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது மிகப்பெரிய பணக்கார ஒருத்தர், அந்த அவருடைய எப்படி சொல்கிறது, பிச்சை கேட்குற அவருடைய ட்ரெஸ்ஸெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கே ஒரு பரிதாப நிலையில் இருக்கும் போது அவர்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, நீ இங்கே இரு, நான் உனக்கு ட்ரெஸ்ஸு, உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாருங்க கிளம்பி. ஆனால் போகிறவர் ஐயோ சில விஷயங்கள் பிஸியாக இருப்பாங்கள்ல, மீட்டிங் இருக்கும், சில பல பிஸியாக நிறைய ஷெட்யூல் இருக்கும் போது திடீர்னு அவருக்கு யோசனை வருது, ஐயோ நான் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டேனே, இது மாதிரி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரும்பி அந்த கார் எடுத்துகிட்டு வராருங்க. வந்து பார்த்தா அந்த இடத்துல அவர் இல்லை, இறந்துட்டார். என்னடா இது அப்படின்னு சொல்லி அவர் மனசு உடஞ்சி போயிட்டார். ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டோம், ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களும் அதே இடத்துல தான் நிற்பாங்க. ஏன்னா அவங்க வருவாங்களே, நமக்கு இது மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனாங்களேன்னு சொல்லி அங்கேயே காத்துட்ருக்கும் போது நம்ம வரல அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும், வருவாங்க காத்துட்டு இருந்த அந்த பிச்சைக்காரர் இறந்துட்டார். அவருக்கும் மனசு ரொம்பவே உடஞ்சிருச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, யாருக்காச்சும் நீங்கள் வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வாக்கு கண்டிப்பாக காப்பாற்றிடுங்க, வரேன்னு சொல்லிட்டீங்களா கண்டிப்பாக போயிடுங்க, அவ்வளோதான், எந்த ஒரு சாக்கு போக்குன்னு சொல்லாதீங்க, உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்களா கண்டிப்பாக பண்ணிவிடுங்க, இதோ வந்துடுன்னு சொல்லி கடந்து போயிட்டு வந்து பார்த்தா இல்லை, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நாள் ஏன் இதை சொன்னோம் உங்ககிட்ட அப்படின்னா, நம்மளும் ஒரு சில பேர்ட்ட சொல்லியிருப்போம், நான் பண்ணுறேன், இந்த விஷயம் பண்ணுறேன், நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லியிருப்போம், ஆனால் பண்ண தவறியிருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம மேலே வச்ச நம்பிக்கை எல்லாமே ஐயோ இவங்க இப்படி தான்ப்பா சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க, ஏமாற்றம் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் சரி, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, பண்ணுறேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு நம்ம வாழ்க்கையை மிகப்பெரிய உயர்த்த போகின்றார். மகளே மகனே கலங்காத, நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இன்னும் கூடி விரைவில் நடக்க போதுங்க. நீங்கள் சந்தோஷத்தினால துள்ளி குதிக்க போகிறீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க ஒவ்வொரு நாளும். இன்றைய நாள் ஜெபம், உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம
நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் எங்களுக்கு அடைக்கலமும் அரணான கோட்டையுமாக இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றனப்பா. உம்முடைய பலனையும் பாதுகாப்பையும் தேடி இன்றைக்கு உம்மிடம் வந்திருக்கின்றனப்பா. உம்மை நாங்கள் முழுமையாக நம்பும்படி இன்னும் அதிகமாய் உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே, இருதயத்தை நோக்கி பார்த்து எல்லா சந்தேகமும் பயமும் நீங்கி சுத்திகரித்தல வேண்டும் என்று கேட்கிறேன். ஆண்டவரே, தாவீதுக்கு அரணாகி தீங்கு அவனை விட்டு விலகி காத்ததைப் போல நீர் எங்களை தற்காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எஸ்ஸப்பா, வாழ்வில் இக்கட்டுகள் நிறைந்திருந்தாலும் உண்மையை பற்றிக்கொள்ள எங்களுக்கு கற்பித்தரல வேண்டும் என்று கேட்கிறேன். ஆண்டவரே, கலங்கிய எங்கள் இருதயத்திற்கு உம்முடைய பிரசன்னம் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவதாக ராஜா. நாங்கள் எப்பொழுதும் உம்மை தேடவும் உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவும் உதவி செய்வீராக. எங்களை ஒருபோதும் கைவிடாதே இரும் ஏசப்பா. எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. உம்முடைய விசுவாசத்தினால் எங்களை நிரப்புங்க ராஜா. உமக்கு மகிமைப்படுத்த எங்களை பலப்படுத்துங்க ராஜா. எங்களுக்கு உற்சாகத்தை கொடுங்க. எங்களுக்கு சோதனை வந்தாலும் சரி, அதை நாங்கள் தாங்கிக் கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும் என்று கேட்கிறேன். ஆண்டவரே, எவ்வளோ வழிகள் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, அதெல்லாம் தாங்கிட்டு ஆண்டவர் நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு உற்சாகத்தை கொடுங்க ஏசப்பா. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நீங்கள் பார்த்துப்பீங்க நம்பிக்கை இருக்கு. ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. நீங்கள் சொன்னது போல தான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லிக்கிங்க சப்பா. நான் உண்மையை நம்பியிருக்கேன். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை நிலைமை மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஜெயிக்க மாட்டோமான்னு சொல்லி ஒரு கனவோடு காத்துட்டு இருக்கவர்களுக்கு கனவுகள் எல்லாம் நிஜமாக வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. குடும்ப உறவுகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்ட நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரை. எல்லோரையும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களையும் ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரை. எல்லோரும் நல்லா இருக்கணும்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.